திட்டமிட்டபடி நடப்பாண்டிலும் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை சேலத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், வணக்கம். ரியாஸ், தற்போது திட்டமிட்டபடி நடப்பாண்டிலும் மேட்டூர் அணை திறக்கப்படாதால் விவசாயிகள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது மேட்டூர் அணை, அதாவது தமிழகத்துடைய நெற்களஞ்சியங்களுடைய ஜீவ நாடியாக விளங்கிட்டு இருக்கிற அந்த மேட்டூர் அணை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டு வரும். இந்த ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் குறுவை சாகுபடிக்காக விவசாயிகள் பயனடைவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 12 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இதன் மூலம் பயனடைவாங்க. தொடர்ந்து 5 ஆண்டுகளாக திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படலை. இதுவரைக்கும் அணை திறந்து 82 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 82 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 11 முறை திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி அணையை திறந்திருக்காங்க. அதாவது ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு 57 முறை திறந்திருக்காங்க. அதே போல் ஜூன் 12ஆம் தேதி அன்றைக்கே 15 முறை மேட்டூர் அணையை திறந்திருக்காங்க. இந்த ஆண்டு திறக்கப்படாதனால விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தமிழக விவசாய சங்கத்துடைய தலைவர் நம்மிடையே இருக்க அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். இந்த ஆண்டு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இல்லாததால் மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லை. இதனால் மேட்டூர் அணை திட்டமிட்டபடி திறக்கப்படலை. இதனால் எந்த மாதிரியான பாதிப்புகள் சந்திக்கிறீங்க நீங்கள்? அதாவது திருவள்ளுவர் சொன்ன மாதிரியே ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால்னு சொல்லியிருக்கார். மழை இல்லைன்னா விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லைன்னா பஞ்சம் பெருகும். ஆனால் இந்த கடந்த காலங்களில் பார்த்தோமானால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மிகப்பெரிய அளவிலே சரிந்து கொண்டு இருக்கின்றது. காரணங்கள் அந்த சுற்றுச்சூழல் மாசுபடுகின்றது மற்றும் பல்வேறு காரணங்கள் இருந்த போதிலும் இந்த கர்நாடகத்திலே மழை பெய்தால் மட்டும்தான் மேட்டூருக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்கும். அந்த நிலையிலே தான் ஜூன் 12ஆம் தேதி நீரை திறந்து விடுவார்கள். இந்த ஜூன் 12 எதற்காக என்று சொன்னால் குறுவை சாகுபடிக்காக இந்த நீர் வந்ததுன்னா விவசாயம் ஓரளவுக்கு செழிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குறுவை சாகுபடிக்காக 1,46,000 ஹெக்டேர் நிலங்கள் இந்த 12 மாவட்டங்களிலுமே செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த நீர்வரத்து இல்லாதனால் எங்கு பார்த்தாலும் விவசாய நிலங்கள் கருவேல மரங்கள் மண்டி கிடக்கின்றது. காரணம் மழை பொய்த்து போய்விட்டது, நீர் ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கின்றது. விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும், உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அணைகளை கட்டி அதற்குண்டான நீர் ஆதாரங்களை பெருக்க வேண்டுமே ஒழிய ஒவ்வொரு முறையும் நாம் அவரிடம் கையேந்தி கொண்டு இருக்கின்றோம். வருகின்ற காலங்களில் நீர் உபரியாக வருகின்ற காலங்களிலே கடலில் கலக்க விட்டு விடுகின்றோம். இதனை தடுப்பதற்கு அரசு முயற்சி எடுக்க வேண்டும். தேசிய நதிகளை இணைத்தால் விவசாயம் ஓரளவுக்கு பயன்பெறுகின்ற வகையில் இருக்கும். எனவே இப்போ இந்த காலகட்டத்தில் எத்தனை ஏக்கர் எவ்வளோ விவசாயிகள் நல்லா பாதிப்படைவாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ 12 மாவட்டங்களில் இருக்கின்ற 1,46,000 ஹெக்டேர் நிலங்களில் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கின்றது. இது அத்தனையுமே இந்த வருடம் கிணற்று பாசனம் இருக்கின்ற விவசாயிகள் மட்டும் ஏதோ கொஞ்சம் செய்வார்கள். ஆனால் அவ்வளவு நிலங்களையும் விவசாயம் செய்ய முடியாது. ஆனால் அரசு அறிவித்திருக்கின்றது, கிணற்று பாசன விவசாயிகளுக்கு சலுகைகளை அறிவித்திருக்கின்றார்கள். உரங்களை தாராளமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எவ்வளவு இருந்த போதிலும் எங்களுக்கு தேவையானது நீர்தானே. ஒரு அரசு ஊழியரை வேலைக்கு அமர்த்தும் பொழுதே அவர்களுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகம் உட்காருவதற்கு இவ்வளவு சலுகைகளை செய்கின்ற அரசு எங்களுக்கு ஒரு பூமி எங்களிடம் இருக்கின்றது, நீரையாவது கொடுக்கலாம் இல்லையா? இதற்கு மழையும் ஒரு காரணமாக இருக்கின்றது. நாங்கள் என்ன செய்வது? தொடர்ந்து 5வது ஆண்டாக இந்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்கப்படலை. கடந்த காலங்களில் உங்கள் பாசன வசதிகள் எப்படி இருந்தது? இப்போ இந்த ஆண்டும் தொடர்ந்து இப்போ பாசன வசதி கிடைக்காம இருக்குது. ஸோ கர்நாடக அரசு கொடுக்க வேண்டிய 53 டிஎம்சி தண்ணீரும் இந்த ஆண்டு கொடுக்கப்படலை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒவ்வொரு முறையும் இப்போ நீர் உபரியாக வரும்போது அந்த கர்நாடகத்தில் பெற்று கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இல்லையா? இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று எவ்வளவு தூரம் முயற்சி செய்தும் அமைக்கவில்லையே. இதற்கெல்லாம் காரணம் அரசியல் இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றதா, இல்லை என்ன நடக்கின்றதே என்று தெரியல. கரிகால் சோழன் கட்டி வைத்தான் கல்லணை என்று சொல்லுகின்றார்களே, அந்த காலத்திலே கட்டுகின்ற அணைகள் தானே இருக்கின்றது. இப்பொழுது காமராஜரே 74 அணைகளை கட்டினார். அதன் பின் எந்த ஒரு அணையும் கட்டப்படவில்லை. இதனாலே தானே விவசாயிகள் பாதித்து கொண்டு இருக்கின்றார்கள்.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ராஜலட்சுமி, அதாவது மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையுடைய இன்னிய நீர்மட்டம் வந்து 43.17 அடியாகவும் அணையினுடைய நீர் கொள்ளளவு 14 TMC ஆகவும் இருக்குது. அதாவது மேட்டூர் அணையில் வந்து மொத்தம் வந்து 90 அடி எத்தனா மட்டுமே வந்து விவசாயிகளுக்காக வந்து தண்ணீர் திறந்துவிடப்படும். தற்போது மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் வெறும் 43 அடி இருக்கிறதால வந்து தற்போது வந்து மேட்டூர் அணை வந்து இந்த ஆண்டு வந்து திறக்கப்படவில்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து மேட்டூர் அணை வந்து திறக்கப்பட்டது. இதன் மூலியமாக கடந்த ஆண்டு ஓரளவுக்கு வந்து பருவமழை வந்து விவசாயிகளுக்கு வந்து கை கொடுத்தது. இந்த ஆண்டு பருவமழை இன்னும் துவங்கப்படாத காரணத்தினாலும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து வந்து தற்போது இன்னும் மேட்டூர் அணைக்கான வரவில்லை. தற்போது கர்நாடக பகுதிகளில் வந்து தற்போது தென்மேற்கு பருவமழை வந்து பெய்ய துவங்கியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதன் மூலியமாக கர்நாடக அணைகளும் தற்போது வறண்டு போயுள்ளன. தற்போது கர்நாடக அணைகள் நிரம்பும் பட்சத்தில் அங்கிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் வந்து மேட்டூர் அணையை வந்து எட்டும் பட்சத்தில் வந்து மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும். ராஜலட்சுமி, ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.